ஸ்மார்ட் வியூ பப்ளிகேஷனினால் வெளியீடு செய்யப்படும் வர்த்தக பிரிவு மாணவர்களுக்கான வணிக கல்வி, பொருளியல், கணக்கீடு ஆகிய பாடங்களுக்கான அலகு ரீதியான மற்றும் தேர்ச்சி மட்ட ரீதியான தொகுப்பாய்வு செய்யப்பட்டு நடைமுறை விடயங்களை அப்டேட் செய்து சிறப்பு வெளியீடாக வெளிவரும் கடந்த கால வினா தொகுப்பு புத்தகங்களை தற்போது நாடு முழுவதும் உள்ள புத்தக சாலைகளில் பெற்றுக்கொள்ள முடியும். மேலும் வர்த்தக பிரிவு மாணவர்களுக்கான நாட்டின் எப்பாகத்திலும் இருந்து இணைந்து கொள்ளக்கூடிய வகையில் ஆன்லைன் மூலமான வகுப்புகளும் நடைபெற்று வருகின்றன. மேலதிக விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 07734348558. ஸ்மார்ட் வியூ பப்ளிகேஷன். வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம யூனிட் 7 பார்த்து கொண்டிருக்கோம். ஸோ போன கிளாஸில் என்ன பார்த்தோம்னா யூனிட் 7க்கான அறிமுகம் பார்த்துருந்தோம் இல்லையா? உற்பத்தி கிரியத்தை கணித்தல் என்ற விஷயத்தை பார்த்தோம். உற்பத்தி கிரியத்தை கணிக்கும் போது நம்ம அதில் 3 கிரியங்கள் எடுப்போம். ஒன்று மூலப்பொருள் கிரியம், அடுத்து ஊழிய கிரியம், அடுத்து ஏனைய கிரியம்னு சொல்லுவோம். ஸோ இது 3லையும் நேர்கிரியம், நேரில் கிரியம் என வகைப்படுத்துவோம். அதில் என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு சொல்லி ஒரு மேலோட்டமாக உங்களுக்கு நான் போன கிளாஸில் கழிச்சிருந்தேன். நான் ஃபஸ்ட்டு இன்ட்ரடக்ஷன் கிளாஸில் கழிச்சிருந்தோம். ஸோ இப்போ நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால் டிரெக்டாக நோட்ஸ் எழுதி கொண்டு போவோம். அப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பார்த்தோம்னால் உங்களுக்கு மூலப்பொருள் கிரியம் என்பது நேர் மூலப்பொருள், நேரில் மூலப்பொருள் 2ஆக பிரிப்போம். ஊழிய கிரியம் அல்லது கூலி கிரியம் என்று சொல்வதும் நேர்கிரியம், நேரில் கிரியம் என்று பிரிப்போம். நேர் ஊழிய கிரியம், நேரில் ஊழிய கிரியம் என்று பிரிப்போம். ஏனைய கிரியம் என்று சொல்லப்படுறதையும் நேர் ஏனைய கிரியம், நேரில் ஏனைய கிரியம் என்று பிரிப்போம்னு சொல்லியிருக்கு. அப்போ நேர் மூலப்பொருள்னால் உற்பத்தியில் பயன்படுத்தப்படுகின்ற மூலப்பொருள், அது நேரடியாக உற்பத்தி அலகோட தொடர்புடையதாகவும் வேறுபடுத்தி இனம் காணக்கூடியதாகவும் இருக்கும்னு சொன்னால் அது நேர் மூலப்பொருள். உற்பத்தியில் ஈடுபடுற ஊழியருக்கு கொடுக்குற சம்பளம், அந்த உற்பத்தி ஊழியருக்கு கொடுக்குற சம்பளமானது நேரடியாக உற்பத்தியில் ஈடுபடுறவருக்கு கொடுக்குறதாகவும், அந்த ஊழிய கிரியத்தை அலகோட ஒவ்வொரு அலகும் வேறுபடுத்தி இனம் காணக்கூடியமெண்டா நம்ம நேர் ஊழியம்னு சொல்கிறோம். ஸோ அப்படின்ற வகையில் நம்ம பார்த்தோம்னா சரி. அப்போ உங்களுக்கு ஏற்கனவே சொன்னபடி பார்த்தோம்னா பேஜ் நம்பர் 1ல் இருக்கிற எண்ணக்கரு படம் உங்களுக்கு சரியாக விளங்கியிருக்கு. அதாவது உற்பத்தி வணிகம் உற்பத்தி கணித்தல் என்ற அடிப்படையில் உற்பத்தி கிரியத்தை பொருள் கிரியம், கூலி கிரியம், ஏனைய கிரியம் என்று பிரிச்சிருக்கிறோம். நேர்பொருள் கிரியம், நேர் மூலப்பொருள் கிரியம், நேரில் மூலப்பொருள் கிரியம், நேர் ஊழிய கிரியம், நேரில் ஊழிய கிரியம், நேர் ஏனைய செலவு, நேரில் ஏனைய செலவு என்று சொல்கிறோம். நேர்கிரியங்கள் எல்லாத்தையும் கூட்டி மூலக்கிரியம் அல்லது முதன்மை கிரியம் என்று சொல்கிறோம். நேரில் கிரியங்களை கூட்டி உற்பத்தி பொதுமேந்தல் சொல்கிறோம். மூலக்கிரியத்தையும் உற்பத்தி பொதுமேந்தலை கூட்ட வாரது உற்பத்தி கிரியமாக இருக்குது. ஸோ இதைத்தான் நம்ம ஒரு கூற்று வடிவில் ஒரு கேள்வியாக செய்ய போகிறோம். உற்பத்தி கிரியத்தை கணித்தல்ன்ற பேரில். சரி, அப்போ கீழே பாருங்கள் உற்பத்தி கிரியத்தின் மூலக்கூறுகள்னு சொல்லப்படுது. உற்பத்தி கிரியத்தின் மூலக்கூறுன்னு கேட்டால் நம்ம செய்ய வேண்டிய விஷயம் பார்த்தோம்னா இங்கே ஒன்று நேர் மூலம் நீங்கள் எழுதி கொள்ளுங்க. நேர் மூலப்பொருள் கிரயம், நேர் மூலப்பொருள் கிரயம், இது ஒரு விடயமாக நீங்கள் சொல்லணும். ரெண்டாவதாக நேர் ஊழிய கிரயம், நேர் ஊழிய கிரயம், இதை நீங்கள் ரெண்டாவதாக சொல்லணும். மூன்றாவது நேர் ஏனைய கிரயம், இதை மூன்றாவது சொல்லணும். ஸோ நேர்கிரியங்கள் தனித்தனியாக சொல்ல வேண்டியிருக்கும். நான்காவது விடயம் என்று பார்த்தோம்னா எழுதி கொள்ளுங்க, உற்பத்தி மேந்தலைகள்னு போடும். உற்பத்தி மேந்தலைகள், உற்பத்தி மேந்தலைகள். சரி, இதில் வார விஷயம் ஒவ்வொன்று நம்ம பார்க்க வேண்டியிருக்கும். இப்போ என்ன பார்க்க போகிறோம் சொன்னால் அடுத்தது நேர் மூலப்பொருள்னா என்ன, நேர் ஊழிய கிரியம்ண்டா என்ன, நேர் ஏனைய கிரியம்ண்டா என்ன, உற்பத்தி மேந்தலைண்டா என்ன. ஸோ ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்துட்டு அதுக்கான உதாரணங்களையும் பார்த்தோம்னால் ஒரு சரியான ஒரு விடயமாக இருக்குது. சரிதானே? நம்ம ஏற்கனவே இன்ட்ரடக்ஷன்ன்றதில் நம்ம நிறைய விஷயத்தை கழிச்சிட்டோம். அதே விடயங்களை தான் நம்ம இப்போ நோட்ஸாக பார்க்க போகிறோம். அந்த நோட்ஸின் அடிப்படையில் நம்ம இந்த ஒவ்வொரு விடயத்துக்குமான விஷயத்தையும் பார்த்துட்டு வரைக்கும் பார்த்துட்டு அதுக்கான உதாரணங்களையும் சரியாக பார்த்துட்டோம்னா ஓகே. ஸோ அடுத்த பாரு நம்ம போடப்பட்ட ஹெடிங் நேர் மூலப்பொருள் கிரியம். அப்புறம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உற்பத்தியோட நேரில் தொடரப்பட்ட இல்லையா? அதில் சொன்ன மாதிரி பாருங்கள், உற்பத்தி அலகுடன், அதாவது கிரிய அலகுடன், கிரிய அலகண்டா நம்ம என்ன உற்பத்தி செய்கிறோம்ன்றது தான் கிரிய அலகுன்னு சொல்லுவோம். இப்போ நம்ம ஆடையை உற்பத்தி செய்கிறோம்ன்றால் ஆடை என்பது தான் அங்கே கிரிய அலகு. மட்பாண்டங்களை உற்பத்தி செய்கிற இடத்துல மட்பாண்டங்கள் என்பது கிரிய அலகுன்னு சொல்லுவாங்க. சரி, அப்போ உற்பத்தி அலகுடன் அல்லது கிரிய அலகுடன் தொடர்புடையதும் உற்பத்தி அலகுடன் தெளிவாக வேறுபடுத்தி இனம் காணக்கூடிய பொருட்கிரியம் இது குறிக்கும். பொருட்கிரியங்களை இது குறிக்கும். ஸோ இதை ஏற்கனவே நான் உங்களுக்கு டைப் பண்ணி தரப்பட்டிருக்குது. கீழே உதாரணம் தான் எழுதிக்கொள்ளுங்க.
உதாரணம். ஸோ நம்ம என்னென்னு பார்க்கணும்னு சொன்னால் இங்கே நிறுவனத்தின் உற்பத்தி பொருளை பொறுத்த வரைக்கும் அதற்கு ஏற்ற மாதிரி வந்து இங்கே மூலப்பொருட்கள் மாறும். அப்போ தளபாடங்களை உற்பத்தி செய்கிற இடத்துல பயன்படுத்தப்படுற மூலப்பொருள் வேறு, மட்பாண்டங்களை உற்பத்தி செய்கிற இடத்துல பயன்படுத்தப்படுற மூலப்பொருட்கள் வேறு, அதுமாதிரி செங்கல் உற்பத்தியில் பயன்படுத்துகிற மூலப்பொருட்கள் வேறு, அல்லது ஆடை உற்பத்தியில் பயன்படுத்தப்படுற மூலப்பொருட்கள் வேறு. மூலப்பொருட்கள் நேர் மூலப்பொருள்னு சொல்லப்படுறது உற்பத்திக்கு ஏற்றமே மாறும். ஸோ உதாரணம் அப்படி எழுதணும்னு சொன்னால் உண்டு. நீங்கள் முதல்ல போட வேண்டியது தளபாட உற்பத்தி. தளபாட உற்பத்தி என்று போட்டோம்னால் தளபாட உற்பத்தி என்று போட்டிங்கன்றால் டேஷ் பண்ணி என்ன செய்யுங்க, தளபாட உற்பத்திக்கு நேர் மூலப்பொருள் எதுன்னு கேட்டோம்னா நம்ம பிரதானம் பயன்படுத்துறது மரப்பலகை பயன்படுத்தப்படும். அப்போ தளபாட உற்பத்தி மரப்பலகை அதுக்கான உதாரணம். ஸோ அதே மாதிரி நீங்கள் செய்யுங்க, வேறு உற்பத்திகள் நம்ம இதில் எழுதுவோம். 1 கிலோ உண்டா. ரெண்டாவது கொள்ளுங்க ஆடை உற்பத்தி. ஆடை உற்பத்தி. அப்போ ஆடை உற்பத்தின்னு போட்டு நீங்கள் என்ன போடணும், ஆடை உற்பத்தி இதுக்கு பயன்படுத்தப்படுறது என்ன இருக்குது, நமக்கு வந்து துணியாக இருக்குது. ஆடை உற்பத்தி துணியாக இருக்குது. மூன்றாவதான வழி கொள்ளுங்க பேக்கரி உற்பத்திகள். பேக்கரின்னு சொன்னால் நம்ம வந்து பேக்கரியில் வாங்குகிற பொருட்களை நம்ம சொல்லாமல் வச்சுக்கொள்ளுங்க. பேக்கரி உற்பத்திகள் என்ன நம்ம வாங்கும் பேக்கரியில் பான், ஸோ அப்படின்னு விஷயங்கள் வாங்குமா இல்லையா, பன் அதில் வாங்குறோம்னா அதான் சொல்கிறோம் பேக்கரி உற்பத்தின்னு சொல்லி. பேக்கரி உற்பத்தி அதற்கான பிரதான மூலப்பொருள் நமக்கு என்னவாக இருக்கும், கோதுமை மாவாக இருக்கும். கோதுமை மா. பேக்கரி உற்பத்திக்கான மூலப்பொருள் கோதுமை மா. அடுத்தது போடுங்க சீனி உற்பத்தி. சீனி உற்பத்தி வந்தோம்னால் சீனி உற்பத்தியில் பிரதான மூலப்பொருளாக பயன்படுத்தப்படுறது இங்கே கரும்பு. கரும்பில் மட்டும்தான் நம்ம சீனி உற்பத்தி செய்ய முடியுமான்னு கேட்டால் இல்லை, வேறு மூலப்பொருட்கள் மூலமாக சீனி உற்பத்தி செய்ய முடியும். பீட்ரூட் கிழங்குலையும் சீனி உற்பத்தி செய்ய முடியும். ஸோ அதனை அது மாதிரி கரும்புல சீனி உற்பத்தி செய்ய முடியும். பிரதானமாக நம்ம பயன்படுத்துறது கரும்பு தான். அப்போ கரும்பு கொடுத்தோம்னா சரி. அடுத்தது சீமந்து உற்பத்தி. சதையும் போட்டுக்கொள்ளுங்க, உதாரணம் தெரிஞ்சிருக்கணுன்றதுக்காக தான் போடுறோம். சீமந்து உற்பத்தி. சீமந்து உற்பத்தியை பொறுத்த வரைக்கும் இங்கே பிரதான மூலப்பொருளாக பயன்படுத்தப்படுறது 3 விஷயங்கள் பயன்படுத்தப்படும். ஒன்றிலே கொள்ளுங்க சுண்ணாம்பு, அடுத்து ஜிப்சம், அடுத்தது களிமண். இந்த 3ஐயும் சேர்த்து ஒரு ரேஷியோவில் மிக்ஸ் பண்ணி வர பவுடர் தான் நமக்கு சீமெண்ட். அப்போ சீமெண்ட் தொழிற்சாலை தான் நமக்கு இருக்குது. ஸோ சீமெண்ட் தொழிற்சாலை இந்த வேலை தான் நடக்கும். சுண்ணாம்பு, ஜிப்சம், களிமண் இவை 3ஐயும் பிரதான மூலப்பொருளாக போட்டு அதை மிக்ஸ் பண்ணும்போது உடைச்சி கலக்கும்போது அதில் வர டஸ்ட்டு தான் சீமெண்ட். அதை அரைச்சி தூளாக்குறன்றதில்ல, அரைச்சி தூளாக்கி அதை ரொட்டேட் பண்ணும்போது ஒரு பரல் மவுண்டுக்குள்ளே போட்டு ரொட்டேட் பண்ணும்போது அதுலேருந்து புழுதி எலும்பு, டஸ்ட் எலும்பு வெளியில், அந்த டஸ்ட்டை தான் ஒடுக்கி கடைசி சீமெண்ட்னு சொல்லி நமக்கு தராங்க. ஸோ அதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். அடுத்து வந்து செங்கல் அல்லது மட்பாண்ட உற்பத்தி. செங்கல் அல்லது மட்பாண்ட உற்பத்தியை பார்த்தோம்னால் ஸோ இங்கே பயன்படுத்தப்படுறது பிரதானமாக களிமண். செங்கல் அல்லது மட்பாண்ட உற்பத்தி இங்கே பயன்படுத்தப்படுறவா இருக்க நம்ம வந்து களிமண்ணாக இருக்குது. ஸோ இது நம்ம தெரிஞ்சோம்னா சரி. அப்போ நம்ம இதில் என்ன பார்த்துருக்கிறோமா வந்து நேர் மூலப்பொருள். ஒவ்வொரு உற்பத்திக்கு ஏற்ற மாதிரி நம்ம நேர் மூலப்பொருளை இதில் நம்ம பார்த்துருக்குறோம். ஸோ உற்பத்திக்கு ஏற்ற மாதிரி நேர் மூலப்பொருள் மாறுது. சரி, அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரி, அடுத்து நமக்கு பாருங்கள் நேர் மூலப்பொருள். அடுத்து பார்த்தோம்னா நேர் ஊழிய கிரியம். நேர் ஊழிய கிரியம் அல்லது நேர் உழைப்பு அல்லது வந்து நேர்கூலி. ஸோ இது என்னென்னு சொன்னால் உற்பத்தியில் நேரடியாக ஈடுபடுகின்ற ஊழியரை கொடுக்குற சம்பளம். இப்போ நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் தொழிற்சாலையில் வேலை செய்ய வருவாங்க. ஒரு உற்பத்தி தொழிற்சாலையில் வேலை செய்ய வாராக்களுக்கு கொடுக்குற சம்பளம் தான் கூலி அல்லது ஊழியம். வேலை செய்ய வாராக்கள் வேறு வேலைகள் செய்ய இங்கே வருவாங்க. அப்போ ஒன்று உற்பத்தியில் ஈடுபடுறதுக்காக வாராக்களும் இருப்பாங்க, கிளீனிங் ஒர்க் பண்ணுறதுக்கு வாராக்களும் இருப்பாங்க, மேற்பார்வை செய்ய வாராக்களும் இருப்பாங்க, பாதுகாவலராக செக்யூரிட்டி கார்டாக வாராக்களும் இருப்பாங்க,
அந்த உற்பத்தி தொழிற்சாலையில் முகாமிலெல்லாம் இருப்பாங்க. ஸோ இவங்களோட எல்லாரையும் வந்து நேர்கூலி இல்லை. நேர்கூலியாக இருக்கணும்னா அவர் உற்பத்தியில் நேரடியாக தொடர்படும். தையல் வேலை செய்கிற இடத்துல தைக்கிறால் தான் நேரடியாக உற்பத்தியில் ஈடுபடுறார், மேற்பார்வையாளர் இல்லை. ஸோ நான் போன கிளாஸில் அதை தெளிவாக விளங்கப்படுத்தியிருக்கிறேன். ஸோ நம்ம அதை சொல்லப்படணும் பாருங்கள். உற்பத்தி அலகுடன் அல்ல கிரை அலகுடன் தொடர்புடையதும், உற்பத்தி அலகுடன் தெளிவாக வேறுபடுத்தி இனம் காணக்கூடியதும், உற்பத்திகள் நேரடியாக பங்களிப்பு செய்யும் உழைப்புக்காக செலுத்தப்படும் கூலி. உற்பத்தி அலகுடன் தொடர்புடையாக இருக்கணும், சரி. அது நேர்கூலியாக இருந்தாலும் சரி, நேரில் கூலியாக இருந்தாலும் சரி, உற்பத்தியோட தொடர்புடையது தான். உற்பத்தி அலகுடன் தெளிவாக வேறுபடுத்தி இனம் காணக்கூடிய ஒரு அலகுக்கு எவ்வளோ நம்ம வந்து கொடுத்தோம்னு சொல்லக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ ஆடை உற்பத்திக்கு ஒரு ஆடை உற்பத்திக்கு அவருக்கு 100 ரூபா கொடுக்குறோம், ஒரு ஆடை உற்பத்திக்கு ஒரு 300 ரூபா கொடுக்குறோம்னு சொன்னால் நேரடியாக அதை நான் காணக்கூடிய மாதிரி இருக்குது. அப்போ ஆடை உற்பத்தி செய்கிற இடத்துல நீங்கள் பொதுவாக பார்த்தீங்கன்றால் எத்தனை ஆடை உற்பத்தி செய்கிறாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்களுக்கு சம்பளம் கொடுப்பாங்க. மாத அடிப்படையும் சில இடத்துல சம்பளம் கொடுப்பாங்க. ஆனால் அவங்க நேரடியான உற்பத்தியில் ஈடுபடுறாங்க. அப்போ அவங்களுக்கான சம்பளம் நேர்கூலியாக கருதப்படும். ஸோ இன்னும் காணக்கூடிய உற்பத்தி நேரடியாக பங்களிப்பு செய்யும் உழைப்புக்காக செலுத்தப்படும் கூலிகள். இப்போ இதே மாதிரி நம்ம போடணும். எல்லாத்தையும் போட முடியலாட்டி நம்ம ஒரு சில இதையுமா எழுதி கொள்வோம். ஒன்று உதாரணம் என்று கீழே போடுங்க. உதாரணம் தளபாட உற்பத்தி. ஸோ நம்ம எழுதுமா எழுதுங்க. தளபாட உற்பத்தி. தளபாட உற்பத்தியில் ஈடுபடுற நபர் நம்ம சொல்லுவோம் தச்சன் என்று சொல்லுவோம். தச்சன் என்று சொல்லுவாங்க. தச்சன் அல்லது இயந்திரங்களை பயன்படுத்துகிற இடமா இருந்தால் இயந்திர இயக்குனர் கூலி. அப்போ நீங்கள் அப்படியே போடுங்க. தச்சன் அல்லது இயந்திர இயக்குனர் கூலி. இயந்திர இயக்குனர் கூலி தளபாட உற்பத்தி. அதே மாதிரி மற்ற எழுதிக் கொள்ளுங்க. ஆடை உற்பத்தி. ஆடை உற்பத்தி. ஆடை உற்பத்தியை பொறுத்த வரைக்கும் ஆடை உற்பத்திக்கு நமக்கு வந்து வேலை செய்கிறாலும் தையல்காரர்னு சொல்லுவோம், அல்லது மெஷினை ஒர்க் பண்ணுறான்னு சொன்னாலும் ஓகே தான். அப்போ நீங்கள் என்ன செய்யுங்க, தையல்காரர் கூலி என்று போடுங்க. அல்லது தையல் மிஷின் இல்லையா, அப்போ தையல் மிஷினோட இயந்திர இயக்குனர் கூலி. சரி, இப்போ எல்லாம் மெஷினரி கூட வந்துட்டு மெஷினரி கூட வரதுனால உழைப்பு வழங்குறது குறைவு. ஆனால் அந்த மெஷினை ரன் பண்ண வைக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும் கட்டாயம். அப்போ இயந்திரத்தை இயக்குறாள் யாரோ அவருக்கு கொடுக்குற சம்பளமாக நம்ம கருதலாம். அடுத்தது மட்பாண்ட உற்பத்தி. மட்பாண்ட உற்பத்தி. மட்பாண்ட உற்பத்தின்னு சொல்லப்படுறது நமக்கு வந்து குயவர்னு சொல்லுவோம், அல்லது மட்பாண்ட வடிவமைப்பாளர்னு சொன்னாலும் ஓகே. இதை சொல்ல நம்ம வந்து குயவர். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து தமிழ் சொற்களாக நம்ம ஏற்கனவே படித்த விஷயமா இருக்குது. ஸ்காலர்ஷிப் அதுகளில் இல்லை தொழிலுக்குரிய பேருன்னு சொல்லி நம்ம படித்ததாக இருக்குது. குயவர், குயவர் கூலி அல்லது மட்பாண்ட வடிவமைப்பாளர் கூலி. மட்பாண்ட வடிவமைப்பாளர் கூலி. ஸோ அப்படி பார்த்தோம்னா சரி. அது மாதிரி மற்றதையும் போட்டுக்கணும். பேக்கரி உற்பத்தி. உதாரணம் தான் சொல்கிறேன், உங்களுக்கு என்னென்று விளங்குனா சரி. ஸோ இங்கே நேர்கூலியண்டா என்னென்று விளங்குறதுக்காக தான் நான் உதாரணம் சொல்கிறேன். பேக்கரி உற்பத்தியை பொறுத்த வரைக்கும் அந்த பேக்கரி உற்பத்தியில் ஈடுபடுற பிறகு சொல்லுவோம் பேக்கரி உற்பத்தியிலே சொல்லுவோம். பேக்கரி உற்பத்தியாளர் கூலி. பேக்கரி உற்பத்தியாளர் கூலி. ஸோ இப்படி பார்த்தோம்னா சரி. அப்போ இது உங்களுக்கு விளங்கி இருக்கணும். நேர் மூலப்பொருள், நேர் ஊழியம், அதற்கான உதாரணங்கள். ஸோ நம்ம அடுத்த இன்னொன்று பார்க்கணும்னு சொன்னால் இந்த நேர் ஊழிய கிரயம்ன்றதை எப்படி நம்ம கணிப்புறது. நேர் ஊழிய கிரயத்தை கணிப்புறதுக்கு நம்ம இங்கே 2 முறைகளை நம்ம யோசிப்போம். சரி, அப்போ நம்ம உழைப்புக்காக கொடுக்கப்படுற வெகுமானமாக தான் அந்த நேர் ஊழியத்தை சொல்கிறோம்டா. இந்த நேர் ஊழியத்தை நீங்கள் எப்படி கணிப்பீடு செய்யும்? ஒரு சம்பளம் கொடுக்குறீங்கன்னா அந்த சம்பளத்தை எப்படி கணிப்பீடு செய்ய போகிறீங்கன்னா நான் அதில் சொல்ல வர விஷயம். இப்போ அதில் பாருங்கள், அடுத்த ஹெடிங்காக இருக்குது. நேர் ஊழிய கிரயம் கணிப்பீடு முறைன்னு பார்த்தோம்னா ஒன்று எழுதி கொள்ளுங்க, நேர அடிப்படை. ஒன்று அதில் எழுதி கொள்ளுங்க நீங்கள், நேர அடிப்படை. நேர அடிப்படை பிரேக்கெட்டில் போடுங்க டே அல்லது ஹவர்ஸ். டே
நாட்கள்னு சொல்லுவோம், டே அல்லது ஹவர்ஸ். மணித்தியாலத்தை அடிப்படையாக கொண்டு அல்ல நாட்களை அடிப்படையாக சம்பளம் கொடுக்குறது. அப்போ இதில் பேசிக்காக நம்ம என்ன பார்க்க போகிறோம், நேர் அடிப்படைன்னு சொன்னால் நீங்கள் எத்தனை நாள் வேலைக்கு வந்திருக்கீங்கன்னு பார்த்து உங்களுக்கு சம்பளம் தருவாங்க. மாதத்தில் 30 நாள், அதில் லீவெல்லாம் போக நீங்கள் 22 நாள் வேலைக்கு போகலாமண்டா, நீங்கள் 22 நாள் வேலைக்கு போயிருந்தாங்கன்னா 22 நாளுக்கான சம்பளம் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ அதுதான் நேர் அடிப்படை. அதில் நாட்கள் அடிப்படை கொடுக்குறோம். நேரம் மட்டும் பார்த்தோம்னா ஹவர்ஸுக்கு ஒரு நாளைக்கு என்ன செய்கிறீங்க, காலையில் போயிட்டு ஈவினிங் வரைக்கும் ஒரு 7 ஹவர்ஸ் 7 மணித்தியாலம் வேலை செய்கிறீங்கன்னா ஒரு நாளைக்கு 7 மணித்தியாலத்தில் 1 மணித்தியாலத்துக்கு 200 ரூபாண்டா 7 மணித்தியாலத்துக்கு 1400 ரூபா. அப்போ 7 மணித்தில் 1400 ரூபா. இது மாதிரி ஒரு மாதத்தில் எத்தனை மணி நேரம் வேலைக்கு போயிருக்கு. மொத்தமாக நீங்கள் வந்து 200 மணித்தியாலம் வேலைக்கு போயிருந்தீங்கன்னா 200 மணித்தியாலம் சம்பளம் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ அப்படி பார்க்குறது தான் இந்த நேர் அடிப்படை. அடுத்தது நமக்கு வந்து வெளியீட்டு அடிப்படை. வெளியீட்டு அடிப்படை ரெண்டாவது. வெளியீட்டு அடிப்படைன்னு சொன்னால் நம்ம பார்க்குறது அவுட்புட்ஸ். அது அப்படின்னு சொன்னால் எத்தனை அலகு உற்பத்தி செய்கிறான்னு பார்க்குறது. அப்போ இங்கே ஒரு நாளைக்கு ஒரு 1500 ரூபாண்டால் இதில் 20 நாள் வேலை செஞ்சால் இவருக்கு 30,000 சம்பளம் வந்து போகும். இப்படி கணிப்புற முறை தான் இந்த நேர் அடிப்படை. அதில் நாட்களை பார்க்குறதும் இருக்குது. அதே மாதிரி ஒரு மணித்தியாலத்திற்கு 200 ரூபா. உதாரணத்துக்கு அவர் வந்து இங்கே மொத்தமாக 200 மணித்தியாலம் ஒரு மாதத்தில் வேலை செஞ்சாரென்றால் இவருக்கு 40,000 சம்பளம் என்று சொல்கிற முறை தான் இந்த முறை. அப்போ இங்கே ஒரு நாளைக்கு எவ்வளோன்னு பார்க்குறோம், 1500 ரூபா. இங்கே நம்ம என்ன பார்த்தோம், ஒரு மணித்தியாலத்துக்கு எவ்வளோன்னு பார்த்தோம், 200 ரூபா. அவர் மொத்தமாக 200 மணித்தியாலம் வேலை செஞ்சாரெண்டா அவருக்கு மொத்தமாக எவ்வளோ சம்பளம் போகும், 40,000. ஸோ இங்கே நம்ம என்ன சொல்ல வரோம், வெளியீட்டு அடிப்படைன்னு சொன்னால் எத்தனை அலகு அவர் உற்பத்தி செய்யிருக்கான்னு பார்க்குறது. உதாரணமாக ஒரு மாத காலத்தில் ஒரு 2500 அலகை உற்பத்தி செய்திருக்கிறார். ஒரு அலகு உற்பத்தி செய்கிறதுக்கு அவருக்கு என்ன செய்யும், நம்ம 200 ரூபா கொடுக்குறோம் என்றால் நம்ம என்ன செய்யணும், இதை பெருக்கி பார்ப்போம். 2500 அலகுகள் உற்பத்தி செய்திருக்கிறார். ஒரு அலகு உற்பத்தி செய்து நமக்கு தாரத்துக்காண்டி அதுக்கு சம்பளம் அல்லது கூலியாக 200 ரூபா கொடுக்குறோம் என்றால் அப்போ 2500 தர நமக்கு வந்து 2500 தர 200 சர்க்கரை சம்பளம் போகும். அதிகமான தொகையை போட்டோன்னே 250 போடும். சரி, 250 அலைகள் 200 படி பார்த்தோம்னா எனக்கு 50,000 அவருக்கு சம்பளமாக இருக்குது. அப்போ 50,000 அவருக்கு மாத சம்பளமாக போய் சேரும். அப்போ உங்களுக்கு விளங்கணும், ஒன்று நேர் அடிப்படை என்ன, நேர் அடிப்படையில் 2 விஷயம் இருக்குது. நாட்களை பேஸ் பண்ணி கொடுக்குறது, அடுத்தது மணித்தியாலத்தை பேஸ் பண்ணி கொடுக்குறது. வெளியீட்டு அடிப்படைன்னு சொன்னால் அவர் செய்த உற்பத்தி அலைகளை பேஸ் பண்ணி கொடுக்குறது. ஸோ இது வெளியீட்டு அடிப்படை. ஸோ கீழே வந்து பாருங்கள், நேர அடிப்படை என்றதில் சொல்லப்பட்ட விஷயம், ஊழியர்கள் வேலை செய்த மணித்தியாலத்தை அல்லது நாட்களை அடிப்படை கொண்டு கூலி வழங்கப்படும் முறை இதுவாகும். ஸோ இதில் சமன்பாடை நம்ம எழுத போகிறோம். அது கீழே இருக்கிற இடைவெளியில் 2 சமன்பாடு. இந்த சமன்பாடு நம்ம சரி. ஸோ இந்த விஷயம் தான் நம்ம போட்டு உங்களுக்கு கால்குலேட் பண்ணி காணுன விஷயத்தை அது கீழே சமன்பாடு எழுதுவோம். சில வேலைகள் என்ன செய்வாங்க, உங்களோட கேள்வி தரும்போது நாங்கள் ஒரு மணித்தியாவது இவ்வளோ சம்பளம் கொடுக்குறோம், அவருக்கு குறிப்பிட்ட நபர் வந்து இத்தனை மணித்தியாலும் அவர் வேலை செஞ்சுருக்கிறான்னு சொல்லி சொல்லலாம். அப்போ இங்கே 2க்கு சம்பளம் எழுதுவோம். எதுக்கு சம்பளம் எழுதுவோம், இதுக்கும் எழுதுவோம், இதுக்கும் எழுதுவோம். நேர் அடிப்படைன்றது கீழே எழுதுவோம். என்ன செய்யும், வந்து கூலி கிரயம் சமன் சமன்பாடு எழுதி கொள்ளுங்க நீங்களும். கூலி கிரயம் சமன் வேலை செய்த மணித்தியாலம், வேலை செய்த மணித்தியாலங்கள் தர ஒரு மணித்தியாலத்திற்கான கூலி. ஒரு மணித்தியாலத்திற்கான கூலி. ஸோ இதென்ன அடிப்படை நாம் பார்க்குறோம், இங்கே மணித்தியாலத்தை பேஸ் பண்ணி சம்பளம் கொடுக்குற நிறுவனமாக இருந்தால் எத்தனை மணித்தியாலம் வேலை செஞ்சுட்டு பார்ப்போம், ஒரு மணித்தியாலம் எவ்வளோன்னு பார்ப்போம். ஒரு மணித்தியாலத்துக்கு 200 ரூபா, 200 மணித்தியாலம் வேலை செஞ்சிடண்டா 40,000 காசு அவருக்கு கொடுப்போம். ஸோ இதையும் எழுதி கொள்ளுங்கள். சமன்பாடு எழுதுறீங்கன்னா கட்டாயம் என்ன செய்யுங்க, இதை பாக்ஸ் பண்ணுங்க. நீங்கள் வளமையாக ஒரு பென், நீல கலர் பென்னோ அல்லது வந்து கருப்பு கலர் பென்னோ நீங்கள் நோட்ஸில் எழுதுறதுக்கு பயன்படுத்துகிறீங்கன்னா சமன்பாடு எழுதுனது பிறகு இதை ரெட் கலர் பென்னால் அல்ல வேறொரு கலர் பென்னால் பாக்ஸ் பண்ணுங்க. ஏன் அதை சொல்கிறேன்னு சொன்னால்,
இப்போ நீங்கள் சமன்பாடு எழுதியிருக்கிறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து பிறகு படிக்கும்போது நம்ம டியூட் எடுத்து பார்த்தா அந்த சமன்பாடு முன்னுக்கு தெரியும். ஸோ மற்ற விடயங்களும் நோம்பலாக இருந்ததுண்டா இது பிரைட்டாக தெரியும். ஸோ பிரைட்டாக தெரியணும்னா விஷயம் வந்து நீங்கள் வேறொரு கலர் அதே மாதிரி நீங்கள் ரெட் பெண்ணாக யூஸ் பண்ணுறது நல்லது. சரி, ஸோ நம்ம விஷயம் வந்து நேர் அடிப்படையில் தான் எழுத போகிறோம். அடுத்தது நேர் அடிப்படையில் மணித்தியாலத்தை பேஸ் பண்ணி ஒரு சமன்பாடு எழுதிட்டோம். நேர் அடிப்படையில் நாளை பேஸ் பண்ணி சமன்பாடு எழுதணும். ஸோ நான் ஏற்கனவே சொன்னது தான் கூலி கிரயம் சமன் என்ன வரப்போகுது, வேலை செய்த மணித்தியால மாதிரி வேலை செய்த நாட்கள், வேலை செய்த நாட்கள் தர ஒரு நாளுக்கான கூலி. வேலை செய்த நாட்கள் தர ஒரு நாளுக்கான கூலி. இந்த ரெண்டு சமன்பாடு எதில் வரோம், நம்ம வந்து இந்த ரெண்டு சமன்பாடுமே நேர அடிப்படை, நேர அடிப்படை, நேர அடிப்படையில் வர வேண்டிய சமன்பாடு தான் இந்த ரெண்டு சமன்பாடு. சரி, நம்ம அடுத்து என்ன செய்யணும் வந்து இந்த வெளியீட்டு அடிப்படையை பார்ப்போம். வெளியீட்டு அடிப்படையில் என்ன சொல்லப்படுன்னு பாருங்கள். ஊழியர் உற்பத்தி செய்த அலகுகளின் எண்ணிக்கையின் அடிப்படையில் கூலி வழங்கப்படும் முறை இதுவாகும். அப்போ எத்தனை அலகு உற்பத்தி செய்திருக்காருன்னு பார்த்து நமக்கு என்ன அதுக்கு என்ன கூலி கொடுக்குறது தான் இங்கே வெளியீட்டு அடிப்படை. அப்போ அதில் கூலிக்கிரியம் எப்படி வரும், அதில் சமன்பாடு எழுதிக்கொள்ளும். நமக்கு வந்து கூலி கிரயம் சமன், அங்கே நம்ம கூலி கணிப்புறோம் என்றால் கூலி கிரயம் சமன் உற்பத்தி செய்த அலகுகள், உற்பத்தி செய்த அலகுகள் தர ஒரு அலகுக்கான கூலி. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இங்கே 250 அலகுகளை அவர் உற்பத்தி செய்கிறார். ஒரு அலகுக்கு நான் 200 ரூபா கொடுக்குறேன்னு சொன்னால் அவருக்கு மாதத்துக்கு 50,000 சம்பளம் கொடுக்க வேண்டி வரும். சில நிறுவனம் என்ன செய்யணும்னு சொன்னால் இதெல்லாம் இருக்க சில நிறுவனம் மாத அடிப்படையில் சம்பளம் கொடுக்கும். அவங்க மாத அடிப்படையில் சம்பளம் கொடுக்கும்போது இந்த டேயை தான் கன்சிடர் பண்ணுற மாதிரி இருக்குது. மாத அடிப்படையில் சம்பளம் கொடுக்கும்போது என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால் மாதத்தில் வேலை நாட்கள் இருக்கிற நாட்கள் எல்லாத்துக்கும் வேலைக்கு வரணும். நீங்கள் கேஷுவல் லீவ் அல்லது மெடிக்கல் லீவுன்னு சொல்லி எடுக்கிறேன்னா ஒரு வருஷத்துக்கு மொத்தம் எத்தனை லீவ் எடுக்கலாம்னு சொல்லப்பட்டிருக்கும். அப்போ அதை பேஸ் பண்ணி நீங்கள் அந்த லீவு பாதிக்கப்படாத வகையில் ஒரு மாதம் ஃபுல்லாக வேலைக்கு வந்திருந்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கான சம்பளம் உங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்கிறது. இந்த கிட்டத்தட்ட டே மாதிரி தான். நீங்கள் ஒரு நாள் கட் பண்ணால் ஒரு நாளுக்கான சம்பளம் இல்லாமல் போகும். நீங்கள் லீவ் எடுக்கிறீங்கன்னா ஒரு நாள் கட் பண்ணுறீங்கன்னா ஸோ அப்படின்ற மாதிரி பார்ப்பாங்க. சரி, உங்களை என்ன வந்துட்டோம், நேர்கூலிக்கிரியம் கணிப்புற அடிப்படையில் வந்துட்டோம். நேர்கூலிக்கிரியம் ஒன்று நேர் அடிப்படையில் கணிப்பிடப்படுது, வெளியீட்டு அடிப்படையில் கணிப்பிடப்படுது. நேர் அடிப்படையில் கணிப்பதற்கான சமன்பாடுகள் 2, வெளியீட்டு அடிப்படையில் கணிப்பதற்கான சமன்பாடு 1. ஸோ இதை பார்த்துட்டோம்னா அடுத்து என்ன வரணும், நம்ம வந்து கிரியங்களில் நேர் ஏனைய செலவு. அப்போ நேர் ஏனைய செலவுண்டா நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். ஒன்று பொருட்கள் தொடர்பான செலவாக வாரது நமக்கு வந்து மூலப்பொருள் கிரியம், அல்லது உழைப்பு அல்லது ஊழியம் தொடர்பான செலவாக வாரது நமக்கு வந்து ஊழிய கிரியம். ஏனைய செலவண்டு வாரது அல்லது ஏனைய கிரியம் என்று வாரது உழைப்பும் இல்லாமல் மூலப்பொருளும் இல்லாமல் வாரது. மின்சாரம், வாடகை, காப்புறுதி, அது மாதிரி உற்பத்தி மூலப்பொருள் கொடுக்க தனி உரிமை கட்டணம், ஆக்க உரிமை கட்டணம். ஸோ இது வந்து மூலப்பொருளுக்கான கிரியமும் இல்லை, உழைப்புக்கான கிரியமும் இல்லை. ஸோ அதில் வந்து சொல்ல பாருங்கள் நேர் ஏனைய செலவண்டதுக்குள்ளே வருவோம். அப்போ நேர் ஏனைய செலவுண்டா உற்பத்தியோட நேரோட தொடர்புடையாக இருக்கணும். அப்போ ஏனைய செலவு தான் நம்ம வந்து நேர் ஏனைய செலவு, நேரில் ஏனைய செலவு பிரிக்கிறோம். வாடகை, காப்புரிமை, மின்சாரம் எல்லாம் நேரில் ஏனைய செலவு. தனி உரிமை கட்டணம், ஆக்க உரிமை கட்டணம், பதிப்புரிமை கட்டணம்னு சொல்லலாம் நேர் ஏனைய செலவு. ஸோ சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. உற்பத்தி அலகுடன் தெளிவாக வேறுபடுத்தி இனம் காணக்கூடிய பொருட்கள் உழைப்பு அல்லாத உற்பத்தி சார்பான ஏனைய செலவுகள் இதுவாகும். அதுக்குள்ளே உதாரணம் வழிகொள்ளுங்க. நம்ம எழுதுகிற அந்த 3 உதாரணம் தவிர வேறு உதாரணங்கள் ஒரு கேள்வியில் வராது. ஸோ அதை பற்றி நீங்கள் ஒன்றும் யோசிக்க தேவையில்லை. இந்த 3 உதாரணங்கள் தான் உங்களோட கேள்விகளில் இருக்குது. சரிதானே? கேள்விகளை மாறினா அதான் வரப்பு. 1 தனியுரிமை கட்டணம் எழுதிக்கொள்ளுங்க, தனியுரிமை கட்டணம். 2வது ஆக்க உரிமை கட்டணம், ஆக்க உரிமை கட்டணம். 3வது பதிப்புரிமை கட்டணம். தனி உரிமை கட்டணம், ஆக்க உரிமை கட்டணம், பதிப்புரிமை கட்டணம். சிலவரை எப்படியும் போடுங்க நீங்கள் விசேட வடிவமைப்பு
விசேட வடிவமைப்பு கட்டணம். ஸோ 4 வடிவமாக போடும். சரி, இப்போ நம்ம பார்த்த மாதிரி நேர் மூலப்பொருள், நேர்கூலி, நேர் இணை செலவு இந்த 3 பார்த்துட்டோம் என்றால் இந்த 3ஐயும் கூட்ட வாரது மூலக்கிரியம். அப்போ நேர் மூலப்பொருள் கிரியம், நேர் கூலி கிரியம், நேர் ஏனைய செலவுகளோட கூட்டுத்தொகை தான் மூலக்கிரியம் அல்லது முதன்மை கிரியம். மூலக்கிரியம் அல்லது முதன்மை கிரியம் அல்லது நேர்கிரியங்களோட கூட்டுத்தொகைன்னு கேட்டாலும் இதே விஷயம் வரப்போகுது. ஸோ மூலக்கிரியம் மண்டலில் பாருங்கள், அல்லது நீங்கள் முதன்மை கிரியம் மண்டலத்தில் போட்டாலும் ஓகே தான். கிரிய அலகுடன் நேரடியாகவும் இலகுவாகவும் அடையாளம் காணக்கூடிய உற்பத்திக்கு அடிப்படையாக காணப்படுகின்ற நேர் மூலப்பொருள், நேர் ஊழியம், நேர் ஏனைய கிரியம் ஆகிய அனைத்தையும் உள்ளடக்கியது உற்பத்தி மேந்தலைகளாகும் என்றிருந்தால் மாற்றிக்கொள்ளுங்க. அது உற்பத்தி மேந்தலாக வரக்கூடாது, அது எப்படி வந்துருக்கணும்? எஸ், உற்பத்தி மேந்தலாக இருக்குன்னா மாற்றிக்கொள்ளுங்க. இல்லாட்டி மூலக்கிரியமாகும் என்றிருந்தால் ஓகே. ஸோ நோட்ஸில் மாற்றமாக இருந்தால் நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்க. உள்ளடக்கியது என்ன முடிஞ்சிருக்கணும்? மூலக்கிரியம் அல்லது முதன்மை கிரியமாகும் என்று இருக்கணும். அது தவிர வேறு ஏதாவது இருந்தால் வெட்டி மாற்றுங்க. ஸோ அதனே ஏனைய நேர்கிரியம் ஆகிய அனைத்தையும் உள்ளடக்கியது மூலக்கிரியம் அல்லது முதன்மை கிரியமாகும் என்று வரணும். சரி, அதுக்கு கீழே ஒரு சமன்பாடு விராட்டு நமக்கு. எது கீழே சமன்பாடு? மூலக்கிரியம் அல்லது முதன்மை கிரியம் சமன்பாடு. ஸோ எழுதிக்கொள்ளுங்க, மூல கிரயம் அல்லது முதன்மை கிரயம் சமன் நேர் மூலப்பொருள் கிரயம் சக நேர் ஊழிய கிரயம் சக நேர் ஏனைய கிரயம். இது 3ஐயும் கூட்ட வாரது மூலக்கிரயம் முதன்மை கிரயம் என்பது நேர் மூலப்பொருள் கிரயம், நேர் ஊழிய கிரயம், நேர் ஏனைய கிரயம் 3ஐயும் கூட்ட வாரது. இந்த முதன்மை கிரயத்தோட உற்பத்தி மேந்தலை கூட்ட வாரது நமக்கு மொத்த உற்பத்தி கிரயம். சரி, அப்போ உற்பத்தி மேந்தலை வரும்போது நமக்கு தெரியணும் உற்பத்தி மேந்தலை உற்பத்தி எல்லா மேந்தலைட்டு 2 வகை இருக்குது. அப்போ நம்ம அதை எப்படி சொல்லலாம் என்றால் மேந்தலை கிரயத்தின் வகை என்று சொல்லலாம். அப்போ மேந்தலை கிரயத்தின் வகை என்று பார்த்தோம்னா உற்பத்தி மேந்தலை உற்பத்தி இல்லா மேந்தலை இருக்கு. என்ன நான் சொல்ல வரேன்? மேந்தலை கிரியம் ஆங்கிலத்தில் ஓவர்ஹெட்னு சொல்லுவோம். அப்போ மேந்தலை கிரியங்களோட வகை என்று கேட்டால் நம்ம என்ன சொல்லலாம் 2 மேந்தலை கிரியங்கள் இருக்குது. ஒன்று உற்பத்திக்கான மேந்தலை கிரியம், இன்னொன்று உற்பத்தி எல்லாம் மேந்தலை கிரியம். ஸோ அடுத்த பக்கம் பாருங்கள், மேந்தலைகளின் வகைகள் என்று தரப்பட்டிருக்கு. மேந்தலைகளின் வகைகள் ஒன்று உற்பத்தி மேந்தலை கிரியம். ஒன்றிலே கொள்ளுங்க, மேந்தலைகளின் வகை என்று வரும்போது சின்ன நோட்ஸ் தானே. இதில் நீங்கள் உற்பத்திக்கு எதில் வர நோட்ஸ் எல்லாம் அவ்வளோ பெரிய கஷ்டமான நோட்ஸ் எல்லாம் இல்லை. நீங்கள் சரியாக படிக்கணும். அதை வச்சு நீங்கள் சமன்பாடுகள்லாம் சரியாக தெரியணும். மேந்தலை கிரயம் என்று வரும்போது இந்த மேந்தலை கிரயத்துக்குள்ள 2 மேந்தலை கிரயம் இருக்குது. அதில் ஒன்று போட்டது பாருங்கள், உற்பத்தி மேந்தலை கிரயம். ஸோ நம்பர் 1 எழுதி கொள்ளுங்க, உற்பத்தி மேந்தலை கிரயம். 2 போடுங்க, உற்பத்தி அல்ல மேந்தலை கிரயம். இந்த உற்பத்தி அல்ல மேந்தலை கிரயத்துக்கு இன்னும் ஒரு பேர் இருக்குது. நம்ம சொல்லுவோம் காலக்கிரயம்னு சொல்லுவோம். காலக்கிரயம். சரி, இப்போ இதில் நம்மளோட உற்பத்தி கிரிய கணிப்பீட்டுக்கு எந்த கிரியம் தேவைன்னு கேட்டால், உற்பத்தி கிரிய கணிப்பீட்டில் மேந்தலை கிரியம் 2 இருக்கு இல்லையா? இதில் உற்பத்தி கிரிய கணிப்பீட்டுக்கு நம்ம பயன்படுத்துறது இந்த உற்பத்தி மேந்தலை கிரியம் தான். இந்த உற்பத்தி எல்லாம் மேந்தலை கிரியம் நம்ம உற்பத்தி கிரியில் கணிப்பீட்டில் பயன்படுத்துறது இல்லை. ஆனால் இந்த உற்பத்தி எல்லாம் மேந்தலை கிரியம் என்னன்னு சொன்னால், நம்ம சிம்பிளாக சொல்லணும்னால் வருமான கூற்று. இந்த வருமான கூற்று நீங்கள் இதை எழுத வேணாம். வருமான கூறில் காணப்படுகிற இந்த 4 வகையான செலவுகள். வருமான கூறில் நம்ம பதிகிற 4 வகையான செலவுகளும் தான் உற்பத்தி அல்லா மேந்தலை கிரியம். அதுக்கு இன்னொரு பேர் என்னது? காலக்கிரியம். வருமான கூறில் காட்டுகின்ற செலவுகளுக்கு இன்னும் ஒரு பேர், 4 செலவை சேர்த்து சொன்னோம் என்றால்
பேர் என்னது? உற்பத்தி எல்லாம் எந்திலைக்கிரியம் அல்லது காலக்கிரியம். ஸோ உங்களுக்கு கீழே உற்பத்தி எல்லாம் எந்திலைக்கிரியம் நீங்கள் எழுதுனதுக்கு கீழே 4 நம்பர்ஸ் போடப்பட்டிருக்கு. உங்களோட டியூட்டின் படி பார்த்தோம்னா அந்த நம்பரில் நீங்கள் இதை ஃபில் பண்ணிக்கொள்ளலாம். என்ன வரப்போகுது நமக்கு வந்து இந்த உற்பத்தி எல்லாம் எந்திலைக்கிரியம் என்ன வரப்போகுது கொண்டு வந்து விநியோக கிரியம். விநியோக கிரயம். அதே மாதிரி நிர்வாக செலவு. நிர்வாக செலவு. அடுத்தது ஏனைய செலவு. அடுத்தது நிதி கிரயம். ஸோ இந்த 4ஐயும் தான் நான் வருமானக்குள்ளே காட்டுறது. இந்த 4 தான் நமக்கு காலக்கிரியம் அல்லது உற்பத்தி எல்லாம் எந்திலைக்கிரியம். ஸோ நம்ம ஆல்ரெடி படிச்சுட்டோம். இந்த உற்பத்தி எல்லாம் மேந்தலைக்கிரியம் என்று நம்ம தெரியாமல், இது உற்பத்தி எல்லாம் மேந்தலைக்கிரியம் என்றதை நம்ம படிக்காமல், இந்த 4 கிரியங்களை பற்றி நம்ம ஆல்ரெடி 6ஆம் பாடத்திலே படிச்சுட்டோம். நம்ம ஏன் இந்த இடத்துல மட்டும் தான் படிக்கிறோம், நம்ம ஏற்கனவே படிக்கலாம்னு நம்ம உற்பத்தி எல்லாம் வகைப்படுத்த வேண்டிய தேவை இப்போ தான் வந்திருக்கு. 6ஆம் பாடத்தில் படிக்கும்போது வருமானக்குள்ள காட்டுற செலவை பற்றி மட்டும் தான் பார்த்தோம். ஆனால் இந்த இடத்துல தான் 7ஆம் பாடத்தில் உற்பத்தி கிரியத்தை கணித்தல் என்ற கன்செப்ட் வரும்போது நமக்கு இங்கே உற்பத்தி மேந்தலை என்ன, உற்பத்தி எல்லாம் மேந்தலை என்னன்னு சொல்லி தேவை வருது. மற்ற இன்னொரு விஷயம் எல்லாம் ஞாபகம் இருக்கணும். இந்த உற்பத்தி மேந்தலைகளானது எதை உள்ளடக்குனது? நேரில் நேரில் மூலப்பொருள், நேரில் ஊழியம், நேரில் ஏனைய செலவு. இந்த 3ஐயும் சேர்த்து வாரது தான் இந்த உற்பத்தி மேந்தலை. அப்போ நேரில் மூலப்பொருள், நேரில் ஊழியம், நேரில் ஏனைய செலவு இதெல்லாம் உற்பத்தி மேந்தலை. அப்போ தான் அதுக்கு வரக்கூடியது வாடகை, காப்புறுதி, மின்சாரம். அப்போ தொழிற்சாலைக்கான வாடகை, தொழிற்சாலைக்கான காப்புறுதி, தொழிற்சாலைக்கான மின்சாரம், தொழிற்சாலை இயந்திர பெருமானத்தைவு, தொழிற்சாலை மேற்பார்வையாளர் சம்பளம், தொழிற்சாலையில் பயன்படுத்துகிற இயந்திரங்களுக்கான எண்ணெய், அந்த விஷயங்கள், தொழிற்சாலை இயந்திர பராமரிப்பு. ஸோ இதெல்லாம் வந்து எங்கே வரப்போகுது? உற்பத்தியோடு சம்மந்தப்பட்டது. அப்போ அதன் செய்வது இந்த நேரில் கேட்பு வரப்போகுது. ஸோ இதை நம்ம கவனம் பார்த்தோம்னா சரி. அடுத்த ஹெரிங் என்ன போட்டிருக்குது? உற்பத்தி மேந்தலைகள். இப்போ நான் சொன்னது. அப்போ உற்பத்தி மேந்தலை என்ன சொல்லணும்? வந்து உற்பத்தியோட தொடர்புடைய நேர்க்கிரியம் எல்லாம் மூலக்கிரியத்துக்குள்ள வந்துட்டு, நேர்க்கிரியம் எல்லாமே மூலக்கிரியத்துக்குள்ள வந்துட்டு இருந்தால் இந்த நேர்க்கிரியத்தின் இன்னொரு பகுதி என்னது? நேரில் கிரியம். நேரில் மூலப்பொருள், நேரில் ஊழியம், நேரில் ஏனைய செலவு. இந்த 3ஐயும் கூட்ட வாரது, இந்த 3ஐயும் உள்ளடக்கியது உற்பத்தி மேந்தலை. சரி, அது சொல்ல மாதிரி இருக்க கிரிய அலகுடன் தொடர்புடையதும் ஒரு அலகுக்கான கிரியத்துடன் நேரடியாகவும் இலகுவாகவும் அடையாளம் காண முடியாததுமான. அண்டர்லைன் பண்ணுங்கிறது வந்து கிரிய அலகுடன் தொடர்புடையதும் என்று சொல்லி ஓகே. ஒரு அலகுக்கான கிரியத்துடன் நேரடியாக இலகுவாக அடையாளம் காண முடியாது. எஸ், அதை நீங்கள் அண்டர்லைன் பண்ணுங்கள். அடையாளம் காண முடியாததுமான நேரில் மூலப்பொருள், நேரில் ஊழியம், நேரில் ஏனைய கிரியம் ஆகிய அனைத்தையும் உள்ளடக்கியது உற்பத்தி மேந்தலை ஆகும். ஸோ இதுக்கு நிறைய உதாரணங்கள் இருக்குது. உதாரணங்கள் நம்ம 1 கிலோமீட்டர் எழுதுவோம். ஸோ உங்களுக்கு 4 லைன் தான் விடப்பட்டிருக்குது. 1 கிலோமீட்டர் எழுதுங்க. ஸோ 4 விட நான் அதிகமாக சொல்ல 7 அல்லது அப்படி சொல்கிறான்னு அதை பக்கத்தில் எழுதுங்க. ஸோ நீங்கள் 1 கிலோமீட்டர் எழுதிட்டு வாரீங்க, இடம் காணாமல் வந்தோன்னா நீங்கள் இங்கேருந்து எழுதுங்க. ஸோ 1 எழுதுங்க. உதாரணம் 1 தொழிற்சாலை வாடகை. தொழிற்சாலை என்று சொல்கிறது உற்பத்தி செய்யப்படுற இடத்தை நம்ம தொழிற்சாலை என்று சொல்லுவோம். தொழிற்சாலை வாடகை, தொழிற்சாலைக்கான மின்சாரம், தொழிற்சாலைக்கான மின்சாரம், தொழிற்சாலைக்கான காப்புறுதி, தொழிற்சாலைக்கான காப்புறுதி, தொழிற்சாலை உபகரணங்களின் பெருமானத்தைவு, அடுத்த இயந்திரங்களின் பெருமானத்தைவு, மேற்பார்வையாளர் சம்பளம், தொழிற்சாலை முகாமையாளர் சம்பளம், மேற்பார்வையாளர் சம்பளம், தொழிற்சாலை முகாமையாளர் சம்பளம், தொழிற்சாலை பாதுகாவலர் செக்யூரிட்டி கார்டு சொல்கிறதா பாதுகாவலர் சம்பளம், தொழிற்சாலை பாதுகாவலர் சம்பளம். சரி, இப்படியான விஷயங்களை சொல்லலாம். அடுத்த பாருங்க, உற்பத்தி கிரியம். உற்பத்தி கிரியம். உற்பத்தி கிரியம். சரி, இங்கே உற்பத்தி கிரியம் நமக்கு என்ன வரணும்? நம்ம ஏற்கனவே பார்த்த விஷயம்தான். இந்த முதன்மை கிரியத்தோட இல்லையா, இந்த முதன்மை கிரியத்தோட உற்பத்தி மேலே கூட்டுறோம். ஸோ உற்பத்தி கிரியம் சொல்ல போகிறது நம்ம சில சமன்பாடம் எழுதணும். நம்ம அடுத்த கிரியம் பார்க்க போகிறது நம்ம வந்து உற்பத்தி கிரியம்.
உற்பத்தி கிரயம். ஸோ தானே உற்பத்தி கிரயம் என்பது நேர் மூலப்பொருள், நேர் ஊழியம், நேரேனைய செலவு இது மூன்றையும் கூட்ட வார முதற் கிரயத்தோட உற்பத்தி மேந்தலையும் கூட்டி விட்டோம் என்றால் வாரது உற்பத்தி கிரயம். என்ன சொல்கிறாங்க பாருங்கள், மூலப்பொருட்களை முடிவுப்பொருளாக உருமாற்றுகின்ற மூலப்பொருட்களை முடிவுப்பொருட்களாக உருமாற்றும் வரைக்கும் ஏற்படுகின்ற சகல கிரயங்களின் கூட்டுத்தொகை உற்பத்தி கிரயம். அதில் சொல்கிற விஷயம் சரிதானே. இப்போ என்ன சொன்னால், இப்போ இங்கே துணி ஒன்று இருக்குது. இந்த துணியை உற்பத்தி செயல்முறை ஈடுபடுத்தணும் என்றால் இதை நம்ம சொல்ல வேண்டியது இன்புட்னு சொல்லுவோம். துணி உற்பத்தி செய்கிற இடத்துல பயன்படுத்தப்படுற இன்புட். உற்பத்தி செயல்முறையில் ஈடுபடுத்தணும் என்றால் நமக்கு என்ன செய்ய வேண்டாம், இங்கே ஆடை கிடைக்கும். ஆடை என்றது நமக்கு என்னது, அவுட்புட். உற்பத்தி செயல்முறையில் அவுட்புட். இதில் என்ன நடக்கும், நம்ம வந்து ப்ரோசஸ் நடக்கும், செயல்முறை நடக்கும். அப்போ இங்கே இதில் நம்ம என்ன சொல்ல வரோம், மூலப்பொருளை வாங்கி அதை முடிவு பொருளாக உருமாற்றும் வரைக்கும் நம்ம இதுக்குள்ள என்னெல்லாம் செலவழிக்கிறோமோ இன்புட்ஸுக்காக ப்ரொசஸுக்காக செலவழித்தோம் என்றால் நமக்கு அவுட்புட் கிடைக்கும். அப்போ இன்புட்டுக்காக, மூலப்பொருளுக்காக, ஊழியருக்காக இல்லையா, அப்போ அதுக்காக இன்புட்டுக்காக நம்ம செலவழிக்கிறது, ப்ரொசஸுக்காக செலவழிக்கிறது, உற்பத்தியில் ஈடுபடுறது, கட்டடத்தை வாடகைக்கு எடுத்ததில் பயன்படுறது, தொழிற்சாலையில் உற்பத்தியில் ஈடுபடுறது, சாப்பிட்ட விஷயம் வரலாம், இயந்திரத்தை ஒர்க் பண்ணுறது. ஸோ அப்படி இல்லாமல் வரும்போது அந்த ப்ரோசஸுக்காக இந்த அவுட்புட் எடுக்கிறது தான் இதெல்லாம் செய்கிறோம். அப்போ மூலப்பொருட்களை முடிவு பொருட்களாக உருமாற்றும் வரைக்கும் நீங்கள் என்ன செலவெல்லாம் செய்கிறீங்களோ அந்த செலவை கூட்ட வாரது உற்பத்தி கிரயம். ஆனால் இதில் வர உற்பத்தி எல்லாம் எந்த கிரயம் அதுக்காக வாரது இல்லை, அது விற்பனை செய்கிறதுக்கு வாரது. இப்போ ஆடையை உற்பத்தி செய்து எடுத்துட்டோம் என்றால் அதை விற்பனை செய்கிறதுக்கு வாரது தான் விநியோக கிரயம், நிர்வாக கிரயம், நிதி கிரியம், நிகரியம். அது உற்பத்தி அந்த வணிக செயற்பாடாக பார்ப்போம். உற்பத்திக்கு மட்டும் தான் அதில் பார்க்கணும். நம்ம அதை வந்து வணிக செயற்பாடுன்னு பார்ப்போம். ஸோ இங்கே வந்து உற்பத்தியில் ஈடுபடும் போது உற்பத்திக்கு மூலப்பொருளை பயன்படுத்தி நம்ம அவுட்புட் எடுக்கிறதுக்கு பயன்படுத்தும் போது மூலப்பொருளை பயன்படுத்தி அவுட்புட் எடுக்கும்போது அதில் வர எல்லா செலவும் என்ன செய்யும்போது உற்பத்தி வரப்போகுது. சரி, அப்போ சொன்ன மாதிரி பாருங்கள், மூலப்பொருட்களை முடிவுப்பொருளாக உருமாற்றும் வரைக்கும் ஏற்பட்ட சகல கிரயங்களின் கூட்டுத்தொகை உற்பத்தி கிரயம் எனப்படும். உற்பத்தி கிரயம் எனப்படும் முடிவுப் பொருட்களின் கிரயத்தை குறிக்கும். எஸ், உற்பத்தி கிரயம்னு சொல்கிறது இந்த முடிவுப் பொருள் இருக்கு இல்லையா, அதுக்கு எவ்வளோ பெருமை என்றதை குறிக்கும். இப்போ தான் நான் சொல்கிறேன், ஆடை என்று வரும்போது துணியை வாங்குறதுக்கு நீங்கள் ஒரு 200,000 செலவழிக்கிறீங்க சில துணிக்காக மட்டும். இதில் வந்து துணியை வாங்கிட்டா வேலை நடக்காது, துணியை வாங்கி உழைப்பை பயன்படுத்தி ஏனைய செலவுகள் உற்பத்தி மீதில் வந்து இந்த ப்ரோசஸ் எல்லாம் முடியுது. அப்போ துணிக்கான மூலப்பொருள் செலவு மட்டும் இது. இங்கே ப்ரோசஸ் செய்து எடுக்கும் போது நமக்கு இதில் வர செலவுன்னு பார்த்தோம்னா இதில் ஒரு என்ன செய்யும் வந்து 700,000 நமக்கு ஏற்பட்டிருக்குன்னு சொன்னால் அப்போ ஆடைகள் நிறைய உற்பத்தியாக இருக்கும் இல்லையா. ஸோ நம்ம துணி 200,000 வாங்கியிருக்கிறோம், நம்ம ப்ரோசஸ் எல்லாம் செய்கிறோம், எல்லாத்துக்கும் நமக்கு செலவு வருது, மொத்தமாக 700,000 செலவாயிட்டு. ஸோ இதையும் கூட்டு ரெண்டையும் கூட்ட வாரது நமக்கு என்ன இருக்க போகுது, இங்கே 900,000 நமக்கு என்ன செய்கிற மாதிரி இருக்கும், இங்கே ஆடைக்கான உற்பத்தி கிரியமாக இருக்குது. அப்போ ஆடைக்கான உற்பத்தி கிரியம் எவ்வளோன்னு பார்க்குறது அல்லது முடிவுப்பொருளுக்கான உற்பத்தி கிரியம் என்னென்னு பார்க்குறது தான் இங்கே என்ன இருக்க போகுது, இந்த உற்பத்தி கிரியம். இப்போ இது வந்து நம்ம ஒரு ஆடைக்கான உற்பத்தி இல்லை, இதில் ஒரு ஆடை மட்டும் இல்லை. ஸோ இதில் வந்து உதாரணத்துக்கு 1000 ஆடைகள் உற்பத்தி செய்யப்பட்டிருக்கின்றால் அப்போ இங்கே ஒரு ஆடைக்கு நமக்கு எவ்வளோ செலவாக இருக்குது, உற்பத்தி செலவு ஒரு ஆடைக்கான உற்பத்தி கிரியம் 900 வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சிருக்கோம். அப்போ இங்கே வந்து 900,000 என்பது மொத்தமாக 1000 ஆடை உற்பத்தி செய்வதற்காகண்டால் ஒரு ஆடைக்கு 900. அப்போ நம்ம எப்படி கணிப்பிட்டோம், ஸோ இதை மொத்தத்தை 1000 பிரிச்சு. ஸோ இப்படி நமக்கு கேள்விகளை சிலவில் செய்ய வேண்டி வரும். அப்போ உற்பத்தி கிரியம் மொத்த கிரியத்தை எடுத்துக்கொண்டு அலகு கிரியம் காணவும் தெரியணும், அலகுக்கான கிரியம் தந்தாங்கன்னு சொன்னால் அலகுகளால் பிரிக்கி மொத்த கிரியத்தை எடுக்கையும் தெரியும். ஸோ அவ்வளோ பெரிய கஷ்டமான விஷயம்லாம் இல்லை, சிம்பிள் விஷயம், உங்களுக்கு புதுசாக இருக்கலாம், பட் தெரிஞ்சிருக்கும். சரி, ஓகே. அடுத்து பாருங்க, உற்பத்தி கிரியத்தின் கூறுகளாவன. அப்போ உற்பத்தி கிரியத்தின் கூறுகள் என்று கேட்டால், உற்பத்தி கிரியத்தின் கூறுகள் என்று கேட்டால் நேர்மூலப்பொருள், நேர ஊழியம், நேரிணை கிரியம். இதோட நம்ம என்ன கூடணும், இந்த உலகத்தை இது மூன்றும் கூறுகளாக பார்த்துட்டு இதோட சேர்த்து உற்பத்தி மேந்தலைகளும் வரும். ஸோ ஒன்றுக்குள்ள ஒன்று எழுதி கொள்ளுங்க. ஸோ இது ஏற்கனவே ஒன்றுக்கு எழுதின விஷயம் தான். எங்கள் இருக்கும் உற்பத்திக்கு மூலக்கூறுகள் என்று முன்னுக்கு எழுதின விஷயம் தான் நம்ம திரும்பி எழுத போகிறோம். உற்பத்தியின் கூறுகளாவன ஒன்று நேர் மூலப்பொருள் கிரியம், ஒன்று நேர் மூலப்பொருள் கிரியம், நேர் மூலப்பொருள் கிரியம். ரெண்டாவது நேர் கூலி கிரியம், ரெண்டாவது நேர் கூலி கிரியம், நேர் கூலி கிரியம். மூன்றாவது நேர் ஏனைய கிரியம்,
மூன்றாவது நேர் ஏனைய கிரயம், நாலாவது உற்பத்தி மேந்தலைகள். உற்பத்தி மேந்தலைகள். சரி, இதில் இதுவரையும் பார்த்துட்டு நம்ம வந்து உற்பத்தி கிரயம் என்ற வரையும் பார்த்துட்டோம். நேர் மூலப்பொருள், நேர் ஊழியம், நேர் ஏனைய செலவு இதை பார்த்தோம். அதுக்கப்புறம் மேந்தலைகள், உற்பத்தி மேந்தலை, உற்பத்தி இல்லாமதலை பார்த்தோம். உற்பத்தி மேந்தலை என்றால் என்னென்னு பார்த்தோம். கடைசியாக இதெல்லாம் சேர்க்க வாரது மொத்த உற்பத்தி கிரியம். அப்போ உற்பத்தி கிரியம் என்ன பார்த்துருக்குறோம். ஸோ கீழே உற்பத்திக்கு சமன்பாடுகள் எழுதணும். ஸோ அங்கால வார விஷயங்களும் பார்க்கணும். ஸோ தொடர்ச்சி அடுத்த கிளாஸில் மிச்ச விஷயங்களும் பார்ப்போம். உற்பத்தி கிரியை கணிப்படுத்துகிறவா பார்த்தோம்னா நோட்ஸ்கள் குறைவு தான். அங்கே கேள்விகள் நம்ம சரியாக செய்து பார்த்தோம்னா சரி. ஸோ கேள்வி நேரடியான கேள்விகள் நமக்கு ஃபைனல் எக்ஸாம் பேப்பர் வராது. நேரடியான கேள்வினா தனி உற்பத்தி கிரியம் செய்யுங்க, ஃபைனல் எக்ஸாம் பேப்பர் வராது. ஆனால் தவணை பரீட்சைகளுக்கு வரும். ஸோ எல்லாத்தையும் தயார்படுத்த தான் வேணும். ஸோ அடுத்த கிளாஸில் தொடர்ச்சியாக சந்திப்போம். நன்றி.